السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, கடந்த வகுப்பிலே இஸ்லாத்துடைய கடமைகளில் நாம் பார்த்தோம். அதில் இரண்டாவது கடமை தொழுகையாக இருக்கிறது. இந்த தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் இடையிலே வேறு பிரித்தறிவிக்கக்கூடிய வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த தொழுகை இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற போது, இன்ன பைனர் ரஜுலி வ பைன ஷிர்கி வல் குஃப்ரி தர்குஸ் ஸலா, இறை நிராகரிப்புக்கும் இணை வைத்தலுக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இடையிலே உள்ள வேறுபாடு வேறு பிரித்தறிவிக்கக்கூடியது தொழுகையை விடுவதாகும் என தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே போன்று இஸ்லாத்தின் தூணாக தொழுகை இருக்கிறது. வஅமூதுஹு அஸ்ஸலா, இஸ்லாத்தின் தூணாக தொழுகை இருக்கிறது. அதே போன்று மறுமையிலே முதலாவதாக வணக்கம் சம்பந்தமாக கேள்வி கேட்கப்படுவதும் இந்த தொழுகையை பற்றித்தான். அவ்வலு மா யுஹாஸபு அன்ஹுல் அப்து ஃபஇன் ஸலஹத் ஸலஹ ஸாயிரு அமலிஹி வஇன் ஃபஸதத் ஃபஸத ஸாயிரு அமலிஹி. தொழுகை சம்பந்தமான கேள்விக்குரிய பதில் சீராகிவிட்டதென்றால், தொழுகை சீராக அமைந்துவிடும் என்றால் அது அனைத்தும் சீராகிவிடும். எப்போது அது சீர்கெட்டு விடுமோ அது பாலாகிவிடும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத் மின் அமலிஹி ஸலாத்துஹு, அவருடைய வணக்கங்களில் முதலாவதாக வணக்கம் சம்பந்தமானவைகள் தொழுகையை பற்றித்தான் கேட்கப்படும். ஃபைன் ஸலுஹத் ஃபகத் அஃப்லஹ வ அன்ஜஹ், அது சீராகிவிடும் என்றால் அவன் வெற்றி பெற்று விட்டான். வஇன் ஃபஸதத் ஃபகத் ஹாப வ ஹஸிர், அது சீர்கெட்டு விடும் என்றால் அவன் நஷ்டமடைந்து விடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இந்த தொழுகைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்குளிர்ச்சியாக இருந்திருக்கிறது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, எனக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கப்பட்டிருப்பது தொழுகையிலேதான் என்று தொழுகையுடைய முக்கியத்துவத்தை பற்றி நபி அவர்கள் கூறுகிறார்கள். தொழுகின்ற போது அவர்களுடைய கண்குளிர்ச்சி, அமைதி, உள்ளம் அமைதி பெறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று ஒரு அடியானுக்கும் படைத்தவனுக்கு மத்தியிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த தொழுகை இருக்கிறது. யார் ஒரு மனிதன் இந்த தொழுகையை முறையாக நிறைவேற்றுகின்றானோ அவனை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் அந்த தொழுகை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இஹ்லாஸான முறையிலே உள்ளச்சத்துடன் அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற போது அவனை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் அந்த தொழுகையை பாதுகாக்கும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் அவனை தடுக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று இந்த தொழுகையை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலுக்கு உட்பட்டதாக அமைக்கின்ற போதுதான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படும். அதற்கு மாற்றமாக விரும்பியவாறு தொழுகையை நிறைவேற்றுகின்ற போது அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அதே போன்று தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த தொழுகையுடைய சட்ட திட்டங்களை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அறிந்து அவ்வாறு அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றுகின்ற போதுதான் அந்த தொழுகைக்குரிய முழுமையான கூலியையும் பிரதிபலனையும் எதிர்பார்க்கலாம். எனவே வல்லவன் அல்லாஹ் தொழுகையுடைய சட்ட திட்டங்களை அறிந்து முறையாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.